எங்கடி இருக்க? காட்டு கத்து கத்துறோம். எங்க இருக்கா? நீ எதனா சொல்றல பாரு. அம்மா என்னம்மா காலையிலே கத்திட்டு கிடக்குற? ஏலே எங்கடா போனா உன் பொஞ்சாதி? அம்மா அவதான் இதுக்கு போயிருப்பாள்லம்மா காலேஜுக்கு. ஆமாடா காலேஜுக்கு போவா. ஞாயிற்றுக்கிழமை எங்கடா காலேஜுக்கு போவாங்க அண்ணா? அது வந்து வெளில தாம்மா போயிருப்பா. இரு அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டிடா. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசிக்கிறது. ஒழுங்கு மரியாதை அவன் எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வர சொல்லு. ஏமா இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏலே பொங்க வருது, வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், பணசெல்லாம் போடணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏதோ வீட்டுல ஒரு பெரிய மனுஷி இருக்கும், ஏதாவது சொல்ல தெரியுது. இல்லைன்னா அப்படியே ஊட கிடப்பா போட்டுருப்பீங்க போலயே. ஏம்மா சரி சரி விடு. உன்கிட்ட கேட்டேன் பாரு, நான் போய் அவளை வர சொல்றேன். மேடமா சீக்கிரம் வர சொல்லு. வேலையை தான் நம்மளே செஞ்சிடறோம். வீட்டுல இருக்க வேலையை ஒரு ஒத்தாசிக்கு கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் வர மாட்டாங்க. எங்க போறாங்க தான் தெரியல. வரட்டும் முடிக்காமல இதுல ரொம்ப நேரமா நிக்கிறது. இவ எங்க இருக்காடி? இன்னைக்கு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். ஏட்டி மயில மயில என்ன சின்ன பொண்ணு மாமியார் குரல கேக்குது? அத்தாச்சி சொல்லுங்க அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? ஆமா இங்கனே தான் இருக்கா. ரொம்ப நாளா பேசாம இருக்க மாட்டேன். எங்க இருக்க எப்படி இருப்பேன்னு கேப்பா. சரி சரி விடுங்க. எதுக்கு இப்படிமா கோவமா இருக்கீங்க காலையிலேயே? ஏட்டி எங்க வீட்டுக்கு ஒருத்த வாக்கப்பட்டாலே அப்ப எங்கடி போனா? என்னது சின்ன பொண்ணு கேக்குறீங்களா? ஆமா பேர பாரு சின்ன பொண்ணுன்னு. நெட்ட கொக்குமே இருக்கா. இவருக்கு சின்ன பொண்ணு பேர் ஒண்ணுதான் குறைச்சேன். ஐயோ அத்தாச்சி உங்களுக்கு ஏதோ கோவமாட்டுக்கு. என்ன பிரச்சனை இப்ப? ஏட்டி அவன் இங்க வந்தானா நீ? அடி இல்ல அத்தாச்சி இங்க வரல, நான் பாக்கல அத்தாச்சி. சரி சரி அவளை நான் பாத்துக்கிறேன். நீ வேற வேலையை பாரு. என்னடி அம்மா என்னைக்கு இல்லாம இவ்வளவு கோவமா இந்த கிழவி தெரியுது? எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி போன போட்டு அப்புறமா பாப்போம். ஏட்டி என்னடி முடமுடன்னு இருக்கா? அத்தாச்சி அது ஒண்ணும் இல்ல. அக்காவை அலமேல அக்காவை பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு. அலமேல அக்கா தான் அவங்க அண்ணன் வீட்டு பக்கம் இருக்கே. அங்க ஒரு வேலை இருக்குமோ என்னமோ. நான் போன் போட்டு கூப்பிடுறேன் அத்தாச்சி. ஓ அப்படியா? அங்கதான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரி நான் அப்படியே போய் பாத்துருவேன். நாளமேலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளை போய் பார்த்து பேசிட்டு அவளை ஈத்துட்டு வரேன். அம்மா தூரம் எதுக்கு அத்தாச்சி நீங்க நடந்துக்கிட்டு வயசு காலத்துல? நான் போன போடுறேன், நீங்க போன்லயே பேசுறீங்களா? ஆமா அவன் சொல்லல போட்டு அடிச்சா. அவ வரமாட்டாடி. நான் அவளை போய் ஈத்துட்டு வந்துடுறேன். சரி சரி அத்தாச்சி, அப்ப உங்க இஷ்டம். வரேன். அத்தாச்சி எப்பா இந்த அலமையில சமாளிச்சு அழுப்புறதுக்குள்ள எவ்வளோ ஆச்சு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ இந்த கிளவி எதுக்கு இங்கே வந்தா? என்ன பண்ண போறோன்னு தெரியலையே. ஏட்டி ஐயோ இவன் என்ன இவ்வளோ கோவமா கத்துறா? நம்ம சின்ன பொண்ணுல நெட்டவெளின்னு கண்டுபிடிச்சிட்டாளா? என்னன்னு தொண்ணு தெரியலையே. எங்கடி போன இவ்வளவு நேரம்? என்னது எங்கடி போன இவ்வளோ நேரமா? அப்ப நம்ம நெட்டவெளின்னு அவருக்கு தெரியல போல. சரி சரி அப்படி சின்ன பொண்ணு மாதிரியே ஆக்கிக்க போடுவோம். எங்க போவாங்க அத்தை கிளவி? அலமேல அக்காவை பார்த்துட்டு வந்தேன். ஒரு நாள் பார்க்காம இருந்தா குறைஞ்சு போடுவியா? அத்தை கிளவி ஒருத்தவங்க நல்லா இருக்கும் போது அவங்கள பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது நண்பர்கள் தான் நம்ம கூட இருந்து உதவி செய்யணும். உதவி செய்யலனாலும் ஆறுதலாவது இருக்கணும். சரியா? வாய் மட்டும் இல்லனா நாய் கூட மதிக்காதடி உனக்கு. யாரோ பேசுறா. சரி சரி எங்க இருக்கா? நான் அவளை போய் பார்த்துட்டு வரட்டா? நீ இப்பதானே பார்த்த, போய் பேசிட்டு வரேன். ஐயோ நான் பார்த்துட்டு வந்தேன்னு இது அதுக்கிட்ட போய் பேச போதா? நாங்கள் பார்க்கவே போலையே. நானே போய் சொல்லிக்கிட்டே தெரிகிறேன். இந்த கிழவி என்ன இன்னைக்கு நம்மள மாட்டாம விட்டாது போலையே. அந்த அலமையில கிட்ட மாட்டினாலும் கைமா ஆயிடுவோம். இது எப்படி சமாளிக்கிறது? என்னட்டி பேசிக்கிட்டு இருக்க தனியா? அது இல்லாதாச்சே ஒன்றும் இல்லை. வாங்க நான் தான் பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு தனியாக வேற பார்க்கணும்? இது என்னடி கூட்டா இருக்குது? நீ பார்த்துட்டு வந்த அப்புறம் நான் ஒரு வாரத்தை பேசுறது இல்லையா? ஐயோ இது விடாது போலையே. நல்லா நம்மளையும் சவகாசமாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மாட்டி விட்டாலும் விட்டுரும். இதை எப்படி சமாளிக்கிறது? இதை பார்ப்போம். என்னடி உடனே கண்ணு தெரிய விடுற? ஆமா அத்தாச்சி, அக்காவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தாச்சி. எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துச்சு, இப்போ போயிட்டு அங்கே கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப ஒரு மனவேதனையா இருக்கு அத்தாச்சி. அந்த கஷ்டத்தை நீ வேற பார்க்கணுமா? ஆமாட்டி நீ சொல்றது ரைட்டு தான். நம்ம போய் பேசி மறுபடியும் அவள் அழுதுட்டு நம்மளே அவன் சந்தோஷத்துக்கு எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி சரி நான் நாளைக்கு போய் அப்போ பார்த்துக்கிறேன். நம்ம பிளான் உடனே எல்லாம் கிளிக் ஆகுது. சூப்பர். எப்படியோ அத்தை கிளவி அங்கே போகிறது தடுத்தாச்சு. சரிடி வா வீட்டுக்கு போவோம். அது வீட்டுக்கா? என்னடி நின்றுகிட்டே இருக்கா? வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? அத்தை கிளவி நான் வந்து அப்புறமா வரேன். எனக்கு அப்புறம் வரியா? எங்கடி போற? இல்ல அத்தாச்சி இன்னொரு தடவை அக்காவை போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. இன்னொரு தடவை பார்க்க போறியா? ஏடி நீ தானடி இப்ப சொன்ன சும்மா சும்மா போய் பேசி அதை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன ஒழுங்கு மரியாதை வா. இந்த ஊர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வந்து பொங்கலுக்கு ஊர் சுத்தம் பண்ற வேலை இருக்கு. ஒழுங்கு மரியாதை நீ பண்ணிட்டு தான் உன்னை எங்கேயா இருந்தாலும் விடுவேன்.
ஐயோ இந்த லூசு கிளம்பி நம்மள விடாத போலயே. என்னடி இப்படியே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். வா இரு, நானே கையை பிடிச்சு கூட்டு போறேன். கையை பிடிச்சா அத்தை கிளவி சும்மா பேசாம வாடி. ஐயோ தேவையில்லாம வம்ப வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. டீசெண்டா பார்த்தப்பவே ஓட இருக்கணும். சின்ன பொண்ணு மாரி ஆக்டிங் பண்றோம்ட்டு இப்போ அவ வீட்டுல போய் வேலை செய்யணும் போலயே. இந்த கிழவியை பார்த்தாலும் விடுற மாரி தெரியல. என்ன பண்ண போதோ தெரியல. கடவுளே காப்பாத்து. அத்தை கிழவி என்னடி தப்பு செஞ்சவங்களை ஈத்துட்டு போற மாரி இப்படி ஈத்துட்டு போற? என்னைய விட்டுரு. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல, இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்தி எங்கேயோ ஓடி போடுறேன். இன்னைக்கு நீ வீட்டு வேலையை செஞ்சே தான் ஆகணும், விட்டவே மாட்டேன். என்னடா இது நட்ட வேலைக்கு வந்து சோதனை. ஏடி சின்ன பொண்ணு, உன் பேரை வச்சு ஏதோ நல்லது நடக்கும்னு பார்த்தா இப்படி வீட்டு வேலை செய்ய விட போதே. என்னடி தனியா வாங்கிட்டு இருக்க? இந்த லூசு வேற. அதான் வரேன்னு சொல்றல போ. ஆத்தே. இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. சோனி ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லடி. இல்லையே உன் மூஞ்சி இப்படி இருக்காதே. ஏட்டி என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏட்டி ஒழுங்கா சொல்லு, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு தெரியாதா? ஆமாமா ஏதோ நடந்திருக்கு, அவ சொல்ல மாட்டா. என்னன்னு சொல்ல, நீ அம்மா கிட்ட தானடி வந்து ஏன்டி அழுவுற? என்னடி நடந்துச்சு? அம்மா நீ அம்மா கேட்கறதுல ஒழுங்கு மரியாதை சொல்லு. அம்மா அது அந்த அகிலாண்டு வந்து என்னை வேலை செஞ்சு வச்சு அடிச்சிருச்சுமா. என்னட்டி சொல்ற? உன்னை அடிச்சாளா? ஆமாம்மா, குப்பையை எடுக்க சொன்னாங்க. வேணும்னே குப்பையை போட்டு கூட்ட சொல்றாங்க. சும்மா தானே இருக்க, வேலை செய்யன்னு சொல்றாங்கம்மா. ஓஹோ அவ்வளோ ஆச்சு அவளுக்கு? ஏண்டி அவ சொன்னா நீ கேப்பியா? அம்மா வேற வழி என்னம்மா இருக்கு? நம்மளே வீடு இல்லாம இங்க வந்து இருக்கோம். அதுக்காக இது நம்ம மாமா வீடு தான் நம்ம வந்து இருந்தோம். இது ஒண்ணும் அவங்க வீடு கிடையாது, சரியா? லட்சுமி அத்தை நம்மள இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இதை நான் அப்பவே லட்சுமி அத்தை கிட்ட சொல்லிட்டான்னு இருந்தேன். நம்ம தான் சொல்ல வேணாம்னு சொன்னுச்சு. நீ என்னைய திட்டத்தை நிறுத்திட்டு இப்ப முதல்ல. இது இப்படியே விட்டுட்டு இருந்தா அந்த அகிலாண்டத்தோட ஆட்டோவா ஓவரா தான் இருக்கும். அதான் இன்னைக்கு ஒரு வழி ரிப்பீட் கொடுக்காம இருக்க கூடாது. ஏட்டி நானும் பொறுமையா தாண்டி போய்கிட்டு இருந்தேன் அவ போற ஆட்டத்துக்குலாம். ஆனா இனிமே அவளை சும்மா விடவே மாட்டேன். இரு, என் புள்ள மேலேயே கைய வச்சுட்டால, இன்னைக்கு இருக்குடி அவளுக்கு. வாங்கடி கீழே. சிந்து மண்ணு பெறப்பட்டதே. ஏய் அகிலாண்டோ, வாடி வெளியே. யார் அது? என்னது இவளா? என்ன இவ்வளவு கோவமா வந்து நிக்கிறா? இவளுக்கு பயந்தோன்னு தெரிஞ்சா நம்மளே தான் செய்யறவா. நம்மள கோவப்பட்ட மாதிரி நடிப்பான். அடே என்னடி மாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுற? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ஏன் இந்த ஓசி வீட்டுல தான் இருக்க? நான் நினைச்சா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன், சரியா? நினைப்பு இருக்கா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.